எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், அதாவது பிஜி இன்விட் அப்படின்னு நம்ம ஷார்ட்டாக வந்து சொல்லுவோம். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ஒரு 94, 95, 96 அந்த ரேஞ்சில் வந்து இது ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து இந்த ஸ்டாக்குடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 101 அது கிட்ட வந்து போயிட்டுருக்கு. இந்த ஸ்டாக் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஹை டிவிடெண்ட் ஹீல்டு உள்ள ஒரு ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரையும் இதனுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அப்படின்னு நம்ம பார்க்குற பட்சத்தில் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 15% தான் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு 6%, டிஐ அதாவது டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனில் ஒரு 18%, ஃபாரின் இன்ஸ்டியூஷனில் வந்து 22% வச்சுருக்காங்க. ரீட்டைல் அண்ட் அதர்ஸில் தான் இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் இந்த ஸ்டாக்கில் வந்து ரீட்டைலர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஒன்றும் பெருசாக வரி பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா ஃபாரின் இன்ஸ்டியூஷனும் டிஐயும் அவங்களும் இதில் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறதுனால இந்த கம்பெனி வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து லாஸ் ஆக சான்சஸ் கிடையாது. ஏன்னா ஃபாரின் இன்ஸ்டியூஷன்ஸ் எப்போ அதிகமாக இருக்காங்களோ அப்போ அந்த கம்பெனிஸ் கண்டிப்பாக நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது அர்த்தம். ஆனால் அவங்க இது வந்து 22% இந்த ஷேர் ஹோல்டிங்கில் வந்து அவங்க ஹோல்ட் பண்ணுறதுனால, ப்ளஸ் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனும் ஒரு 18%, ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 40% இந்த ஷேர்ஸில் வந்து அவங்க இருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 6% மியூச்சுவல் ஃபண்ட், ஒரு 46% வந்து இந்த சைடில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஒன்றும் பெருசாக இதை வரி பண்ணிக்க வேண்டாம். இதில் பார்த்திங்கன்னா ஃபாரின் இன்ஸ்டியூஷன் வந்து ஆல்மோஸ்ட் அவங்க வந்து ஈவனாக தான் வந்து இதில் வந்து ஹோல்டிங்கில் வச்சுருக்காங்க. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இதில் ஈவெண்ட்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து டிவிடெண்ட்ஸ் வந்து 2023 எத்தனை வாட்டி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா 1, 2, 3, 4 வாட்டியுமே அவங்க கொடுத்துருக்காங்க 2023. அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் இந்த 1 lakhல எவ்ரி இயர் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 12,000 வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 12,000 இன்ட்டு அப்படியே 12,000 இன்ட்டு நீங்கள் அப்படியே ஒரு 8 years நீங்கள் அப்படி போட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த போட்ட காசு 8 yearsல உங்களுக்கு வந்துடும். ஸோ இதை வந்து நீங்கள் என்னென்னா எஸ்ஐபி மாதிரி அந்த 12,000 அதை ஆட் பண்ணிக்கிட்டே இயர் அண்ட் இயர் அதை அப்படி ஆட் பண்ணிக்கிட்டே வர பட்சத்தில் அதனுடைய டிவிடெண்ட்ஸும் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகி வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை சார் எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு வர அந்த குவார்ட்டர் டிவிடெண்ட்டே எனக்கு போதும் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்துட்டுருக்கும். நான் சொன்னது ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். சப்போஸ் உங்களால் அந்த அளவுக்கு அஃபோர்ட் பண்ணி பண்ண முடியும்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் இது மாதிரியான ஸ்டாக்ஸ் வந்து நமக்கு வந்து நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணும் இன் ஃப்யூச்சரில். ஸோ இது வந்து ஹை டிவிடெண்ட்டாக வேணும் அப்படின்றவங்க நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு ஸ்டாக் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும் டிவிடெண்ட்டாக வேணும் அப்படின்னாலும் அப்போ நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ஒரு 500 ஸ்டாக்ஸும் தென் அதர் ஸ்டாக்ஸில் வந்து ஒரு 500 ஸ்டாக்ஸும் அது மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்ப்ளிட் பண்ணியும் நீங்கள் பண்ணிக்கலாம். பட் இது ஓவராலாக 1000 ஸ்டாக் அப்படின்னு வச்சுருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து டிவிடெண்ட்ஸ் வந்து 1000 ஸ்டாக்ஸ்னும் போது 3,000 அப்படிங்கிற மாதிரி 4 குவார்ட்டராக இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குங்க. ஸோ இது இப்போ மட்டும் கிடையாதுங்க, அவங்க 2022லேயும் அதை பாருங்கள் 3 வாட்டியும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இயர்லி அவங்க இந்த 3 அதாவது குவார்ட்டர் 4 குவார்ட்டராக வந்து அவங்க 3 ரூபீஸாக அவங்க வந்து கொடுத்துட்டு வராங்க. அதனால் இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பட் ஃபாரின் இன்ஸ்டியூஷனும் இவங்களும் அதிகமாக இருக்கிறதுனால அந்த அளவுக்கு நம்ம வரி பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் இன் ஃப்யூச்சரில் வந்து இதுக்கான நியூஸும் நம்ம வந்து ஃபர்தராக ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம். அப்படி இருக்கிற பட்சத்தில் இது குறையுது, டவுன் ட்ரெண்ட் ஆகுது செய்யுதுன்னா அப்போ நம்ம செல் பண்ணி எக்ஸிட் பண்ணிட்டு நம்ம வெளில வந்துடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஒரு வாட்டி இந்த ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி உங்கள் சைடில் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு வாங்குங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம். அன்டில் தென், பாய்.